வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மார்ச் 12 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: காற்று சுழற்சி லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து கிட்டத்தட்ட லட்சத்தீவுக்கு அருகிலே மையம் கொண்டு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றையும் கிழக்கு காற்றையும் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே ஏற்றி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கிழக்கு காற்று கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே, அதாவது குளிர் சதவீதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே தற்பொழுது மழை ஓய்ந்திருக்கிறது. இது இந்த இடைக்காலம்தான், இந்த காலை பொழுது மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே காரைக்காலிலே கடல் ஓரத்தில் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தோட ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியை ஒட்டி கடற்பகுதிகளில் மழை தொடங்கி இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் வெயில் வர வர இருகாற்று இணைவில் போதுமான சாதக அமைப்பு கிடைக்கும். மழை பொழிவிற்கு, மழை மேகங்கள் உருவாக்கத்திற்கு காலை 9 மணிக்கு மேல் மீண்டும் இன்றைக்கு மழை பொழிவு தொடங்கும். நேற்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகம்தான் மழைப்பொழிவு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட தியாகதுர்கத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் 15 சென்டிமீட்டர், கோமிக அணை 12 சென்டிமீட்டர், கலையநல்லூர் 11 சென்டிமீட்டர், அடுத்தபடியாக சூளங்குறிச்சி 10 சென்டிமீட்டர், வீரகனூர் 91 மில்லிமீட்டர் 9 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை 80 மில்லிமீட்டர் அதாவது 8 சென்டிமீட்டர், எறையூர் 7 சென்டிமீட்டர், ஏகப்பட்ட மழை அந்த மாவட்டத்தில். மேலும் சென்னையில் கூட 5 சென்டிமீட்டர் 42 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது சென்னையில் கூட. மேலும் அரியலூர் மாவட்டத்திலேயே 4 சென்டிமீட்டர், திருமானூர் பிடபிள்யூடியில் 4 சென்டிமீட்டர், இன்னும் அந்த மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டருக்கு மேல் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே 2 சென்டிமீட்டர், பரூர் 2 சென்டிமீட்டர், நெடுங்கல் 2 சென்டிமீட்டர், பெணுகுண்டபுரம் 17 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்குது, ஊத்தங்கரை 17 மில்லிமீட்டர் என்று நிறைய மழை. கிருஷ்ணகிரி வரைக்குமே மழை சென்டிமீட்டர் வரை பெய்யும் அளவிற்கு எட்டியிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்திலையும் குமாரபாளையத்திலையும் மழை, நல்ல மழை. அதே போல் ராணிப்பேட்டை கலவையிலையும் நல்ல மழை. சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தலைவாசல் 7 சென்டிமீட்டர் மழை, கரியகோயில் அணை 5 சென்டிமீட்டர் மழை, வீரகனூர் 4 சென்டிமீட்டர் மழை, ஆத்தூர் 36 மில்லிமீட்டர் 4 சென்டிமீட்டர், தம்மம்பட்டியே 3 சென்டிமீட்டர் மழை, கங்கவள்ளியே 2.5 சென்டிமீட்டர் மழை என்று பெரிய அளவிலே பட்டியல் இருக்கிறது மழை பொழிவு. சிவகங்கையிலேயே 4 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது. திருச்சிராப்பள்ளியிலேயே சமயபுரத்தில் 3 சென்டிமீட்டர் மழை. இப்படி மழைப்பொழிவு பட்டியல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பொழுது விடிந்ததும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மழைப்பொழிவு பட்டியலை துல்லியமாக அறிவிக்கிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதன் அடிப்படையில் தற்பொழுது காரைக்கால் பகுதியில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை மெல்ல காரைக்காலுக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் காலை ஒரு 8 மணிக்கு மேல் அங்கிருந்து வர தொடங்கி ஒரு 10, 11, 12 மணி வரைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், அதற்கு மேல் மழை வாய்ப்பு இல்லை. மதியம் 2:30 மணியோட டெல்டா மழை நிறைவடைஞ்சிடும். மதியம் 2:30 மணி 3 மணியோடு நிறைவடைஞ்சிடும். அதுக்கு பிறகு எங்கே மழை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள். நல்லா கவனிக்கணும், தென் மாவட்டங்களுக்கும் உண்டு. தென் மாவட்டங்களை விட மத்திய உள் மாவட்டங்கள், அதாவது மதுரைக்கும் தருமபுரிக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி உள்ளே, அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், அதே போல் டெல்டா மாவட்டங்கள், அதே போல் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், கரூர் மற்றும் கோயமுத்தூர், ஈரோடு, திருப்பூர், இந்த மாவட்டங்கள் திருப்பூர், கோயமுத்தூர், ஈரோடு, நீலகிரி, கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, மேலும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்துக்கு தெற்கே கடலூர், மேலும் அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, காரைக்கால், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மற்றும்
ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, திண்டுக்கல், கரூர் இந்த மாவட்டங்களுக்கு. மதுரை, தேனி, விருதுநகருக்கு வடக்கே, விருதுநகருக்கு தெற்கையும் மழை உண்டு. அந்த மழைப்பொழிவு வடக்கே விட சற்று குறைவாக இருக்குது. ஏன்னா காற்று சுழற்சி சற்று மாலத்தீவு பகுதியை விட்டு கொஞ்சம் வடக்கு நோக்கி லட்சத்தீவோட தெற்கு பகுதியை நோக்கி கொஞ்சம் நகரம் என்று எதிர்பார்க்கிற காரணத்தினால இந்த காற்று குவிதல் என்பது டெல்டா மாவட்டங்கள்லேருந்து நேராக அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு வரைக்கும் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மாலையில் மதியத்தில் மழைப்பொழிவு கொடுக்க சாதகம் இருக்கிறது. இன்று மாலையுடன் இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிறைவடைந்துவிடும். தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். தென்கோடியில் தென் மாவட்டங்கள்லேயே திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியை விட கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதி மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து முதலிடத்தை பிடிக்கும். நாம் எதிர்பார்த்ததை விட கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. கோடையில் ஒரு மழைக்காலம் என்றோம், மழைக்காலம் அமைந்து விட்டது. இது கோடையில் 2வது மழைக்காலம் எனலாம். ஏற்கனவே 28ஆம் தேதி மற்றும் மார்ச் 1 ஒரு கோடையில் ஒரு மழைக்காலம் அமைந்தது. அது டெல்டா தென் தமிழ்நாட்டுக்கு கொட்டியது. இது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கொட்டியிருக்கிறது. அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்திருக்கிறது. நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் மிக கன மழை பொழிவு என்று. இப்போ அதிகன மழை பொழிவு என்று அறிவித்திருந்தோம். அதே போல் கொட்டியிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களிலேயே 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது. எல்லா அறிக்கையும் கிடைக்கப்பட்டதும் சமர்ப்பிக்கிறேன். இந்த மழைப்பொழிவு இன்றோடு நிறைவடைந்த பிறகு அடுத்த மழைப்பொழிவு 17ஆம் தேதி தொடங்குகிறது. தற்பொழுது படத்தில் காட்டியுள்ளபடி உயரழுத்தமானது மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. மீண்டும் உயரழுத்தம் கிழக்கு நோக்கி நகர்ந்து வங்கக்கடலை வந்தடையும். புதிய காற்று சுழற்சியும் அது சுமத்ரா தீவு அருகே வந்திருக்கிறது. மழைப்பொழிவு சுமத்ரா தீவிற்கு தொடங்கி இருக்கிறது. மெல்ல அது இலங்கைக்கு தெற்கு புறமாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே மேற்கு நோக்கி நகரும் பொழுது கிழக்கு காற்றையும் குளிர்காற்றையும் தமிழ்நாட்டிலே ஏற்றும். குளிர்காற்று ஏறுமிடம் வடகடலோரம் ஆந்திர பிரதேசம். குளிர்காற்று ஏறுமிடத்தில் இரவிலே குளிரும், பகலிலே வெயிலும் இருக்கும். வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு இனிமேல் ஈரோடு கரூரை விட வெயிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு இன்னும் வெயில் அதிகரிக்கும். இப்போ நாளையிலிருந்து வெயில் அதிகரிக்கும் 16ஆம் தேதி வரைக்கும். அடுத்த நிகழ்வு வரும் வரைக்கும் வெயில் அதிகரித்து காணப்படும். அடுத்த நிகழ்வு தொடும் நாள் 17ஆம் தேதி மழைப்பொழிவை, அதாவது தூறல் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நாள். அது எங்கன்னு சொல்கிறேன் பார்த்துங்க. அது எங்கே எப்படின்னு பார்க்குறேன். எல்லோரும் கிடையாது, எவ்வளோ ரொம்பவும் கிடையாது. அதை நான் சொல்கிறேன். இப்போது மழைப்பொழிவு இன்று நிறைவடைந்த பிறகு நாளை 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை வெயில் அதிகரித்து காணப்படும். அப்போ ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி ஸ்லைட்டாக குறையும், அப்படி தான் சொல்லணும். 15ஆம் தேதியை மையமாக வைத்து, அதாவது 13 விட 14 வெயில் கூடல், 14 விட 15 வெயில் கூட இருக்கும். 15 விட 16 வெயில் குறைவு, 16 விட 17 ரொம்ப ரொம்ப குறைவு. அன்றைக்கு தூறல் சாரல் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வந்துடும் 17ஆம் தேதி. ஆக இப்போ உயரழுத்தம் மட்டுமே வட மாவட்டங்களை ஆக்கிரமிக்கும். ஆந்திர பிரதேசத்தை உயரழுத்தம் முழுமையாக ஆக்கிரமித்து பகலிலே அனல் வெயில் கொடுக்க போகிறது. ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு ஆந்திர பிரதேசம், அதாவது திருப்பதி, கடப்பா இந்த பகுதி எல்லாமே தெலுங்கானாவோட ஹைதராபாத்துக்கும் திருப்பதிக்கும் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லலாம். அதாவது தமிழ்நாட்டோட வேலூருக்கும் தெலுங்கானாவோட ஹைதராபாத்துக்கும் இடைப்பட்ட ஆந்திர பிரதேச பகுதியில் கடுமையான ஒரு அனல் வெயில் இருக்கும். தெலுங்கானாவை விட ஆந்திர பிரதேசம் அதிகமாக இருக்கும். அடுத்தது தெலுங்கானாவிற்கு வெயில் அதிகமாகும். இதுக்கு காரணம் உயரழுத்தம் கடலோரம் உயரழுத்த காற்று நுழைவதன் காரணமாக உள்ளே போய் வெப்பமடைந்த காற்று அனலை கொடுக்கும். இரவில் பனிப்பொழிவை கொடுக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 19 டிகிரியாக குறைஞ்சிரும். அப்போது இப்போ இந்த குறைந்தபட்ச வெப்பநிலை குறைவதும் வெயில் அதிகரிப்பதும் ஆந்திர பிரதேசமும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டையாக இருக்கும். வரக்கூடிய 15ஆம் தேதி வாக்கில் 36 டிகிரி வரைக்கும் போகும். அவ்வளவுதான். 38 தான் 100 டிகிரிங்க. 100 டிகிரி போகாது, கவலைப்பட வேண்டாம். 100 டிகிரி உடனடியாக போக வாய்ப்பில்லை. ஈரோட்டுக்கும் கரூர் பரமத்திக்கும் 36, 37 இருக்கும். ஆனால் அது நம்ம பழகி போய்விட்டோம். குளிர்சாதன அறையிலிருந்து பழகி போனவர்களுக்கு 36, 37 டிகிரியே 100 டிகிரி போல் தெரியும். 38 டிகிரிக்கு மேல் போனால் தான் 100 டிகிரிக்கு மேல். 38 என்பது 100 டிகிரி ஃபாரன்ஹீட், 39 என்பது 102. இப்படித்தான் இருக்கும். இந்த ஆண்டு கோடையில் வெயிலும் இருக்கிறது, மழையும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். அது தொடர்பான விரிவான அறிக்கையும் சமர்ப்பிக்கப் போகிறேன். ஆகவே வரக்கூடிய 17ஆம் தேதி காற்று சுழற்சி எங்கே மழைப்பொழிவை தரும்னா இலங்கைக்கு மழைப்பொழிவை தரும். 17லேருந்து மாத இறுதி வரைக்கும் அந்த காற்று சுழற்சி, வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலில் ஒன்றன் பின் ஒன்றாக இலங்கை, வங்கக்கடல், தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்து குழப்ப வானிலையை ஏற்படுத்தும். டெல்டா மாவட்டங்களுக்கும் அதற்கு தெற்கேயும்
தென் மாவட்டங்களுக்கு மழையே இருக்கிறது, மிதமான லேசான மழை இருக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று கனமழை இருக்கும். கோயம்புத்தூர் நீலகிரி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அந்த 17ஆம் தேதிக்கு மேலே. அதாவது பாதி தெற்கே தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு 17ஆம் தேதியிலிருந்து தூறல் சாரல் மழை பொழிவுகள் இருக்குது. குழப்ப வானிலை என்று தான் சொல்ல வேண்டும். மழையும் முழுமையாக எல்லோருக்கும் கிடைக்காது, அதே நேரத்தில் வெயிலும் அடிச்சிடாது. அளவான வெயில், ஒரு மந்தமான வானிலை, குழப்பமான வானிலை, மேகமூட்ட வானிலை, மழை வருவது போன்ற வானிலை, கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூறல் வானிலை, இதெல்லாம் டெல்டாவிற்கு தெற்கே உள்ள பகுதிகளில் 17ஆம் தேதி கொடுக்க போகிறது. வடக்கே கொஞ்சம் வெயிலும் உள்ளே அனலும், அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டையில், ஆந்திர பிரதேசில் அதை விட கூடுதல் அனலும் கொடுக்க போகிறது. அனலை பொறுத்த வரைக்கும் 100 டிகிரிக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பில்லை. இப்போ இந்த மார்ச்சில் 100 டிகிரிக்கு மேலே வாய்ப்பில்லை. 100 டிகிரி தொடலாம், 100 டிகிரிக்குள்ளே இருக்கும். 100 டிகிரிக்கு மேல் போக வாய்ப்பில்லை மார்ச்சில். ஆனால் ஆந்திர பிரதேசத்தில் 100 டிகிரிக்கு மேல் போகும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குழப்ப வானிலை 17இலிருந்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக அடுத்தது நீண்ட கால அறிக்கையெல்லாம் இருக்கிறது. இணைந்திருந்து அறிந்திருந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.